இன்னைக்கு எபிசோட்கான மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது நிறைய பேர் ஷாக்கிங்காக இருந்திருக்கும். என்னது மூணாவது ப்ரோமோலேயே சாண்ட்ராவா, என்னடா காலையில நடந்து எடுத்து போடுறீங்கன்னா அப்போ டாஸ்க் இன்னைக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணி இருக்கும். ஆக்சுவலாக டாஸ்க் இருக்கு. இந்த பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் இருக்கானுங்களே, அவனுங்க அறிவில் தூக்கி கொல்லிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை டிசைன் பண்ணியிருக்கானுங்க, கடைசியில் ஊற்றிக்கிச்சு. ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னைக்கான டாஸ்க் என்னதான் கொடுக்க போறானுங்க அப்படின்றதே பார்த்துடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. சாண்ட்ரா ஓவரால் பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டுமே கண்டென்ட்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ப்ரோமோ சாண்ட்ரா சாண்ட்ரா சாண்ட்ரான்னு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை பற்றியே டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு டாபிக்கா மாறிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மூணாவது ப்ரோமோல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்ரா உட்காந்து அழும்போது சபரி வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. நேற்று நைட் என்ன பண்ணாரோ அதே காலைல ட்ரை பண்றாரு. காலையும் நேற்று நைட் எப்படி சாண்ட்ரா அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி காலையும் அசிங்கப்படுத்தி அனுப்புறானுங்க. டேய் ஏன்டா அவங்க தான் வேணான்றாங்களடா, அப்புறம் ஏன்டா போய் சமாதானப்படுத்துற அப்படின்ற மாதிரி தான் சபரியை பார்க்கும்போது கேட்கணும்னு தோணுது. எனிவேஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல என்ன மேட்ரு, எதுக்காக இந்த டாஸ்க் எதுவுமே நீங்க நடக்கல அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இன்னைக்கான டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சது. அதாவது நேத்து வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால அவுட்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க் எதுவும் வைக்க முடியல. அதனால என்ன பிளான் பண்ணிட்டாங்க, அவுட்டோர்ல வச்சு அதுக்கப்புறம் மழை தொடர்ந்து வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால என்ன பண்ணலாம், இண்டோர் டாஸ்க் வந்து பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு டாஸ்க்கை பிளான் பண்றானுங்க. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இவ்வளோ டிலே, ரொம்ப நேரம் டிலே ஆயிடுச்சு. அதனாலேயே ஸோ அதுக்கப்புறம் ஓகே இப்போ வந்து டிலே ஆயிடுச்சு ஆல்ரெடி, இப்போதைக்கு என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்னு தெரியாம சாண்ட்ராவோட ப்ரோமோ ஒன் பை ஒன்னா எடுத்து நேத்தே ஆக்சுவலாக கட் பண்ணி வச்சிட்டானுங்க போல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கட் பண்ணியிருந்தா ஏதாவது போட்டிருப்பானுங்களே, நேத்தே இதை கட் பண்ணி வச்சிட்டானுங்க போல இருக்கு. ஸோ சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட ஒரு கண்டென்ட், திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணிக்கிட்ட ஒரு கண்டென்ட். அப்படின்னும் போது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து உண்மையிலே ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது, அவங்க பிளான் பண்ணி ட்ராமா பண்ணலங்க. அதாவது மக்களை ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணல, அவங்க இயற்கையாகவே ட்ராமா பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு அது பார்க்கும்போது கிளியராக தெரியுது. ஏன்னா சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சபரியும் அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே, இந்த இடத்துல அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க என்ன வந்து கோலன்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, ட்ராமா பண்ணு அப்படி இப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, எனக்கு வந்து சிம்பத்தி கார்டு எடுக்கிற என்ன வேணா பேசுங்க, ஆனால் எனக்கு பாதிக்கப்பட்ட எனக்கு தான் வழி தெரியும், நான் வந்து சாஃப்டாக பேசுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்டாக பேசி நான் வந்து முழிச்சிக்கிட்டேன் அப்படின்னே நீங்கள் இருக்கட்டும், தயவு செஞ்சு நீங்கள் வந்து போயிடுன்னு சொல்லிட்டு சபரியை தோத்துறாங்க. சபரியும் சாரி சென்ட்ரா என்னை மன்னிச்சிரு சென்ட்ரா, நான் பண்ணது தப்பு தான் சென்ட்ரா, தப்பு தான் சொல்லிடுறேன். இதுக்கு மேல அவன் என்ன பண்ண முடியும், கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திக்கிட்டு சாண்ட்ரா இப்போ புரியுதா, உண்மையிலே நான் கஷ்டப்படுறேன், உண்மையிலே நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா உண்மையிலே அசிங்கப்படுத்தி தான் அமிச்சாங்க, தயவு செஞ்சு போயிடுறாங்க, இந்த முன்னாடி நிற்காதீங்க, போங்கன்னு சொல்லி துரத்தி தான் விட்டாங்க, திருப்பியும் காலையில் துரத்தி தான் விட்றாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து நிற்கிறாங்க கடைசியில். ஓகே இப்போ சாண்ட்ராவை என்னதான் பண்ணுறது, இந்த பொண்ணுன்ட்டு பாருங்க, இந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓரம் போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து அழுவை சமாதானப்படுத்த போகலான்னு சொன்னாலும் கிட்ட போய் பேச போனால் இன்னும் ஹெவியாக அழுகுறாங்க, ஹெவி பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க. ஸோ நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் கனி என்ன பண்ணுறாங்க, அவள் வந்து பர்ஃபார்மன்ஸை போடுறாளா, நானும் என்னோட பர்ஃபார்மன்ஸை போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பாருங்களேன் சாண்ட்ராவோட ஐடியாலஜி மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டானுங்கன்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆளுக்கு ஒரு மூலையை பிடிச்சிக்கிட்டு போய் உட்காந்து எல்லா ஒரு பக்கம் அழுகடா ஒப்பாரி வைங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த விஜய் டிவியும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை அனுப்புகிற மாதிரி தெரியல, சாண்ட்ராவும் அவங்க அழுகையை நிறுத்துற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இப்போ வரைக்கும் சாண்ட்ராவை சுற்றியே நவுறுதுங்க. என்னங்க நடக்குதுங்க, ஒரு லேடியை சுற்றி ஓவரால் பிக் பாஸ் ஓவரால் ஷோவே நடந்துட்டு இருக்கு. பார்வதி கூட இப்படி வந்தது இல்லை, பார்வதிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பார்வதி ப்ரோமோ கண்டென்ட் கொடுப்பாங்க, மறுநாள் கொஞ்சம் மாறும். ஆனால் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றமே இல்லை, ஃபுல்லாக சாண்ட்ரான்னு இருக்கு. இதில் வர நிறைய பேர் எடுத்து ஃபயர் வர விடுறானுங்க. பார்த்தீங்களா சாண்ட்ரா பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி. இது எங்கடா பேக் டு ஃபார்ம், ஆக்சுவலாக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி வேற ஏதோ யோசிச்சுருக்காங்க, சாண்ட்ராக்கு ஏதோ பாதிப்பு வந்துருச்சோ, மண்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சாண்ட்ரா வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறதும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சபரிக்கும் சாண்ட்ராக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்ல, அது ஒரு சப்ப பிரச்சனை. ஆக்சுவலா நேத்து நைட்டு சாண்ட்ரா தூங்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க சபரியும் அரவராவும் உட்காந்து பேசிட்டாங்க, கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டாங்க. அந்த சிரிச்சு பேசணும்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி வெளியே வந்து படுத்துட்டாங்க. அப்பயே வந்து இவன் சாரி கேட்கறான், சாரி சாண்ட்ரா தெரியாம பேசிட்டோம், இல்ல நான் போன வாரத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதே மாதிரி தான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க. அவங்க பக்கம் நியாயம் இருக்கான்னு கேட்டா நியாயம் இருக்கு, அது 100% அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. ஆனால் என்ன பண்ணணும்னா சண்டை போடணும், ஏன்டா பேசுறீங்க, ஏன்டா கத்துறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு அங்கே தானே படுக்கணும். நைட்டு ஃபுல்லாக வெளியே படுத்தா அது ஆப்வியஸாக எப்படி தோணுது, ஒரு மாதிரி சிம்பத்தி கார்டு எடுக்கிற மாதிரி தான் தோணுது. கேட்டால் நான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இதில் வேற பார்வதி வர நேற்று நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊதி விட்டு போனது, நீ பண்ணு சென்றா, நீ ஒரு கேம் ஆடுறல ஆடு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதில் 1ஆம் நம்பர் கல்பிரிட் யார் சொல்லுங்க, பார்வதி தான். ஏன்னா பார்வதி தான் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது எப்பவுமே சாண்ட்ரா கூட இருக்க மாட்டாங்க, அப்பப்போ சாண்ட்ரா கூட வந்து ஏற்றி விட்டு, நான் கூட போன வழியில் சொல்லியிருந்தேன்ல, அங்கே வந்து எரியிற நெருப்பு
அடுப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ஓடி போயிடுது. மற்ற டைமில் ஃபுல்லாக அமித் தான் கூட இருக்காரு. ஸோ அதனால் யாருக்கும் தெரிய மாட்டுது, பார்வதி ஏற்றி விடுற மாதிரியே தெரிய மாட்டுது. ஆனால் பார்வதி இந்த வேலையை சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா இவ்வளோ பேர் வந்து சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிக்காமல் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய குத்தம் ஒன்றும் அது இல்லை. அவனுங்க தெரியாமல் பேசாமல் இதுக்கப்புறம் அது நடக்காது அப்படின்ற மாதிரி கான வினோத்தும் வாக்குறுதி கொடுக்குறாரு. சபரியும் நடக்காதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட காலில் விழாத குறையா உட்காந்து கெஞ்சின்னு கெஞ்சினான். ஏண்டா சபரி, ஏன்டா அவங்க மன்னிச்சா என்ன மன்னிக்கல என்னடா, நீங்களே அமைதியாக விட்டாலே ஒரு 1 hour ஓரம் உட்காந்துட்டு பசி எடுத்து வந்து சாப்பிட வந்துடுவாங்கடா. ஆனால் நீங்கள் வந்து பில்டப் கொடுக்குறீங்களே, அது இவனுங்களை பொறுத்தவரை என்னன்னா, ஓகே நம்ம நல்லவங்க, நம்மளை வந்து இந்த மாதிரி தப்பாக நினைக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அதனால் நம்ம நல்லவன்றதை நிரூபிச்சே ஆகணும். ஏன் உடனே நிரூபிச்சிட்டுமா, ஏன் பார்க்குறவங்களுக்கு தெரியாதா நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அழுவுறதை வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, தாங்கவே முடியல. டேய் சும்மா இருந்தாலே அழுவ மாட்டாங்கடா, நீ போய் பக்கத்தில் உட்காரும் போது தான் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் போகுது. இங்கே பிரச்சனையாக தான் சாண்ட்ரா பக்கத்தில் யாரும் போகாத வரைக்கும் பாருங்களேன் ஒரு மாதிரி சைலண்ட்டாக அமைதியாக தான் இருக்காங்க. இதுவே அவங்க பக்கத்தில் யாராவது போய் உட்காந்துட்டா பர்ஃபார்மன்ஸ் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு எகுது, எங்கேயோ போகுது, ஆஸ்கர் லெவல் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் கரெக்டான பேர் வச்சிருக்காங்க போல, நடிப்பு அரக்கி அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்க்குறவங்க எல்லாம் வெறுத்து போயிருக்காங்க. ஐயோ முடியலையே, சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ் முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 ப்ரோமோவும் சாண்ட்ரா தான். ஏம்மா சாண்ட்ரா அவ்வளோதாம்மா, ஒன்றும் பண்ண முடியாதும்மா, ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த வாரம் ஒன்று வீட்டுக்கு அனுப்ப மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிம்பத்தி ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்லுங்கள், ஏன்னா ஒரு லேடி எவ்வளோ தாங்க அழுவுது, சரி என்னதான் இருந்தாலும் அவங்களே இவ்வளோ அழுகுறாங்களே, நம்மளும் ஓட்டை போட்டு விட்ருவோமே, ஏன் அவங்க மேலே அவங்கக்கிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல, ஸோ அந்த நியாயத்துக்காக ஓட்டு போட்டுருவோம், ஏன் பரவாயில்ல அவ்வளோ அழுகைக்காவது ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஓட்டு விழுறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு தோணுதுங்க. போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதுவே சாண்ட்ரா கிட்ட ஒரு வேலிடான ரீசன் இருந்தவங்க சண்டை போட்டு இந்த மாதிரிலாம் அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஆர்மின்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும், மொத்த ஓட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விழுந்திருக்கும். அவங்களும் அதான் நினைக்கிறாங்க, மொத்த வீடு சேர்ந்து நம்மளை எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா, அவங்க நினச்சிக்கிறாங்க மொத்த வீடு சேர்ந்து நம்மளை எதிர்க்குது அப்படின்ற மாதிரி அவங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்களா ஒரு மூலையில் உட்காந்து அழுகுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியுது. மற்றபடி என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க அவங்களுக்கு தான் ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தானுங்க. இண்டோரில் போயிட்டு ஒரு டாஸ்க்கு அந்த ஆக்டிவிட்டி ரூமில் இந்த ஸ்டிக்கி நோட் இருக்குல்ல, அதை எடுத்து ஒட்டணுமா, அது 50 ஆளுக்கு 50 ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் கொடுத்தானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது டேய் என்னடா பண்ணுறீங்க, ஆக்சுவலாக அந்த டாஸ்க் அவனுங்க பிளான் பண்ணும்போது ஒருத்தங்க கூட ஒட்டி பார்க்கலையா கிரியேட்டிவ் டீமில், நீங்கள் எடுத்து மேலே ஒட்டுதா இல்லையா அப்படின்னு எதாவது பார்த்தீங்களா இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அநியாயத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது ஒரு டாஸ்க்குன்னு அவங்க டிசைன் பண்ண கடைசியில் ஒட்டும் போதே எல்லாம் கீழே வந்துச்சு, அப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே டாஸ்க் வந்து நாங்கள் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு கூப்பிட்றோம், நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க. அசிங்கமாகவே இல்லை. இது எவன் யோசிச்சான் பாருங்க, அவன் தான் பெரிய அறிவாளி. இந்த பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் இருக்கானுங்களே, இப்போ தானே தெரியுது இந்த சீசன் வந்து ஏன் இவ்வளோ நக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அவனுங்க வந்து எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை பிளான் பண்ணியிருப்பானுங்க மட்டும் யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஐடியா, அதாவது இப்போ ஸ்டிக்கி நோட் கொடுத்தாரு, அதுக்கடுத்து வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, வெறும் சோத்தை கொடுத்து சோறை வச்சு ஒட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போறாரு என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ அவங்க கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எது பண்ண முடியுமோ, ஆனால் இந்த சீசன் அது மட்டும் கிளியராக தெரியுதுங்க, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிக்கணும்னு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. பார்க்கலாம் 106 இதில் வேறு 120 நாள் 130 நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணும்போது 106 நாள் கொண்டு வரதே கஷ்டம் தான், அதில் 120 நாள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சாண்ட்ராக்கான அழுகைக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன சொல்ல விரும்புறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.